ஒரே மாதிரி ஸ்டைல் தோசை செஞ்சு ரொம்ப போர் அடிக்குதுன்னா இந்த கடப்பா கார தோசை ட்ரை பண்ணி பாருங்க. கார சாரமா நல்லா சுருக்குன்னு இருக்கும். செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 8 பல்லு பூண்டு, 1/4 கப் உடைச்ச கடலை நல்லா பவுடரா அரைச்சி தண்ணி எடுத்து வச்சு ஒரு பவுல்ல தண்ணி சேர்த்து 13 வரமிளகாவை நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல பெரிய வெங்காயம் ஒண்ணு, நம்ம ஊற வச்சிருக்க வரமிளகாயும் தண்ணியெல்லாம் நீக்கிட்டு வெறும் மிளகா மட்டும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தோசை தவால தோசை மாவு நல்லா ஈவனா மொறுமொறுன்னு வர அளவுக்கு பார்த்து ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு நல்லா தாராளமா நெய் இல்லைனா கடலை எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை நல்லா ஈவனா தோசைக்கு எல்லா பக்கம் வர மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அரைச்சி வச்சிருக்க அந்த பூண்டு உடச்சக்கல்ல பொடி மேலாப்புல தூவிட்டு ஒரு சைடு மட்டும் வேக வச்சு இறக்குனீங்கன்னா நல்லா காரசாரமா முறுமுறுன்னு நம்ம கடப்பா கார தோசை அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது வெறுமனே சாப்பிட்டாலே போதும், எந்த சட்னி சாம்பார்லாம் வேணாம். பட் அப்படி நீங்க சட்னி வச்சுக்கிட்டா தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த தோசை தவா நான் இண்டஸ் வேலில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ப்ரீ சீசன் காஸ்ட் ஆயினுங்கிறதுனால நீங்க ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு டைரக்டா நீங்க தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ரா ஆஃபருக்கு இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 12% ஆஃப்